ப்ரோக்ராமை நிறைய பார்த்துருக்கேன். ப்ரோக்ராமை டிவியில் யங்ஸ்டர்ஸ்க்கு பயங்கர மோட்டிவேஷன். உங்களோட எக்ஸசைஸு உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன் சார். மூணு விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னா சாப்பாடு சரியாக இருக்கும். அடுத்தது உடற்பயிற்சி. அடுத்தது உடற்பயிற்சி. அதுக்கப்புறம் மனசு நல்லா இருக்கும். எக்ஸசைஸில் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேண்டை வைப்ரேட் பண்ணி பாடி ஃபுல் வைப்ரேட் பண்ணுவீங்கல்ல, இதில் வந்து நான் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுவீங்க. ஸ்டில் நீங்கள் இவ்வாறு ப்ராக்டிஸில் இருக்கீங்க, அது செஞ்சு காமிச்சிட்டே இருக்கீங்க. ஸ்டில் இவ்வாறு நீங்கள் வந்து லைவில் ஒர்க் பண்ணி அதை இன்னும் டெடிக்கேட்டடாக செய்கிறீங்க. அது எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். உங்க ப்ரோக்ராமை நிறைய பார்த்துருக்கேன். ப்ரோக்ராமை டிவியில் யங்ஸ்டர்ஸ்க்கு பயங்கர மோட்டிவேஷன். உங்களோட எக்ஸசைஸு உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் நான் இம்ப்ரெஸ் ஆயிருக்கேன் சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். உங்களோட சீக்ரெட் டிப்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சார். நானும் நிறைய பேருக்கு சொல்கிறேன். அப்படியா? எஸ் சார். மூணு விஷயம் இருக்கு. ஒன்று என்னன்னா சாப்பாடு சரியா இருக்கும். அடுத்தது உடற்பயிற்சி. அடுத்தது உடற்பயிற்சி. அதுக்கப்புறம் மனசு நல்லா இருக்கும். இந்த மூணு நல்லா இருக்கும். இல்லை இந்த மனசு நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லா இருக்கும். ரெண்டையுமே தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது. மனசு நல்லா இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க சார்? மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னா ப்ரேயரில் கொஞ்சம் இன்வால்வ் ஆகலாம். சரி, அதான் ப்ளசண்ட்டாக இருக்கலாம். நீங்கள் ப்ரேயர் சொல்லுவீங்க, மற்றவங்க தியானம் சொல்லுவாங்க. சார் எக்ஸசைஸில் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேண்டை வைப்ரேட் பண்ணி பாடி ஃபுல் வைப்ரேட் பண்ணுவீங்கல்ல, இதில் வந்து நான் மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லாருமே ரொம்ப இம்ப்ரெஸ். சரி சரி, அது கரெக்டு. அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம எப்பவுமே அப்படி தான் இருக்கும். திடீர்னு ஒரு எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிக்கிறோம். நம்ம முதல்லையும் இப்பவும் அதே மாதிரி தான் இருக்கும். அப்போது சிலர் வந்து நம்மளை பார்த்து அதுக்கு முன்னாடியே புரிஞ்சுக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஹாப்பியாக ஸ்மைலிங்காக எப்போவுமே ஒரு என்த்துவாகவே இருக்கீங்க. அந்த சீக்ரெட் எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதில் என்ன ஒன்று தெரியுமா, எனக்கு 2-3 இன்சிடென்ட் வாழ்க்கையில் இருக்குது. கிட்டத்தட்ட என்னோட ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே நேச்சுரல் டயட்டுன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. ஒரு நேச்சுரோபதி டாக்டர் சுப்பிரமணியம் தான் பார்க்கணும். ஓகே. செரிமானமே சரியாகலை. இதை பற்றி பேசும்போது தான் இப்படி நேச்சுரல் டயட்டுன்னு ஒன்று இருக்குது கேள்விப்பட்டோம். ஓகே. எதுக்கு இந்த எப்படி சமைச்சு சோறை சாப்பிடணும்? ஓகே. சமைக்காத உணவு ஜாஸ்தி எடுத்துக்கலாம்ல. சரிங்க சார். அப்போல்லாம் என்ன ஃபேமஸ்னா தேங்காய். ஓகே. சிவசைலத்தில் ராமகிருஷ்ணன் இருந்தார். வெறும் தேங்காய் தானே சாப்பிடுவார். ஓகே. அது வாழைப்பழம் சாப்பிடுவார். அவர் ரொம்ப ரிசர்ச் பண்ணார். நான் கொஞ்சம் ஒரு 55-56 இருந்துட்டேன். ஓவர் ரிசர்ச். ஓகே. ஓகே. அதே மாதிரி அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள். உணவு உங்களோட உணவு என்னோட உணவு இல்லை, என்னோட உணவு உங்களோட உணவு இல்லை. ஆனால் உங்களை ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. நீங்கள் ஏதாவது வேணும்னு கேட்டீங்கன்னா நான் ஐடியா கொடுப்பேன், அவ்வளோதான். கரெக்ட் சார். என்னன்னாலும் சரி, நீங்கள் ஸ்டில் வந்து எல்லாரும் ஈஸியாக சொல்லிடலாம், விளக்கம் சொல்லிடலாம். ஸ்டில் நீங்கள் இவ்வாறு ப்ராக்டிஸில் இருக்கீங்க, அது செஞ்சு காமிச்சிட்டே இருக்கீங்க. ஸ்டில் இவ்வாறு நீங்கள் வந்து லைவில் ஒர்க் பண்ணி அதை இன்னும் டெடிக்கேட்டடாக செய்கிறீங்க. அது எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது? குறைவாக எடுத்துக்கணும். குறைவாக எடுக்கிறது மட்டும் இல்லை, எது தேவையோ அதை எடுக்கணும். இன்னைக்கு 2 பிரச்சனை இருக்குங்க நமக்கு. ஒன்று கழிவு. ஏன்னா தேவைக்கு மேலே உடம்புல எது சேருதோ அது கழிவாகுது. இந்த கழிவை வெளியேற்றணுங்கிறதுல நேச்சுரோபதி தெளிவாக இருக்குது. அதே நேரத்தில் ஊட்டம் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். ஊட்டச்சத்தும் சரியாக சேரணும், கழிவும் இல்லாமல் இருக்கணும், ஊட்டச்சத்தும் சேரணும். இந்த 2மே நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கரெக்டாக கிடைச்சிருக்கணும். அப்புறம் குடல் இயக்கம் சிறப்பாக இருக்கிறதுக்கு அந்த உணவில் ஃபைபர்லாம் இருக்கணும். அது நிறைய வீடியோஸ் நான் சொல்லியிருக்கேன். வர திடீர்னு உங்களை சர்ப்ரைஸாக மீட் பண்ணுறேன், உங்களை நீங்கள் ஆக்டிவிட்டியை கேட்குறேன். சரி. பட் நான் ரெகுலராக கற்றுக்கணும், லாங் டிஸ்டன்ஸில் இருக்கேன், கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும்னா நான் உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, எப்படி ஃபாலோ பண்ணுறது சார்? நம்ம கிளாஸ் போகுது, ஆன்லைன் கிளாஸ் இருக்கு, டைரக்ட் கிளாஸ். எப்போ சார்? மந்த்லியா, வீக்கெண்டா, டெய்லியா? மாசம் ஒரு டைரக்ட் கிளாஸ் இருக்கும். எங்கே சார் வச்சு பண்ணுறீங்க? ஒவ்வொரு லொக்கேஷனில் நல்ல